நீண்ட இடைவேளைக்கு அப்புறமா நம்ம இந்திய அணி இன்னைக்கு பங்களாதேஷ் அணிக்கு எதிராக முதலாவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தின் முதலாவது நாள் இன்னைக்கு நம்ம சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இப்போ சற்று கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி விளையாண்டு முடிச்சிருக்காங்க. இப்படி இருக்க பங்களாதேஷ் அணி அவங்கள பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் அணியை டெஸ்ட் தொடரில் வீழ்த்தின அந்த வேகத்தோட அப்படியே வந்து இன்னைக்கு சென்னையிலையும் நம்ம இந்தியாவை வீழ்த்தக்கூடிய ஒரு பர்ஃபார்மன்ஸை தான் பங்களாதேஷ் அணி நம்ம இந்தியாவுக்கு எதிராக வெளிப்படுத்தியிருந்தாங்க. கொஞ்சம் ஏமாந்தான் நிச்சயமாக தோல்வியின் விளிம்பு வரைக்கும் போக இருந்த நம்ம இந்தியாவை இப்போ நம்ம தமிழக பிளேயர் ரவிச்சந்திரன் அஸ்வின் ஒத்த ஆளாக பார்த்தீங்கன்னா தோல்வியின் விளிம்பில் இருந்து இந்த ஆட்டத்தில் நம்ம இந்தியாவை அவர் காப்பாற்றிருக்காரு இந்த டே 1 ஆட்டத்தில். ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட்டு டாஸ் ஜெயிச்சது பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் அவங்க தான் டாஸ் ஜெயிச்சிருந்தாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாவை பேட்டிங் பண்ண சொல்ல கேப்டனாக ரோஹித் சர்மா யசஸ்வி ஜெய்ஸ்வால் 2 பேருமே இறங்கியிருந்தாங்க. இதில் ரோஹித் சர்மா 19 பால் விளையாண்டு வெறும் 6 ரன்னுக்கே அவுட் ஆகி அதிர்ச்சியை கொடுத்தாரு. பின்னாடியே வந்த சுப்மன் கில் இவர் அணிக்கு தேவையா அப்படிங்கிற ரொம்ப பெரிய கேள்விக்கு நடுவில் விளையாட வந்த சுப்மன் கில் 8 பாலுக்கு அவரும் பார்த்தீங்கன்னா டக் அவுட் ஆகி வெளியேறினார். பின்னாடியே வந்த விராட் கோலி அவரும் ரோஹித் சர்மா போலவே 6 ரன்னுக்கே அவுட் ஆயிட்டார். ஆனால் யசஸ்வி ஜெய்ஸ்வால் மறுமுனையில் பொறுமையாக விளையாண்டு அரை சதம் கம்ப்ளீட் பண்ணார். அவர் விளையாடுற நிதானத்துக்கு நிச்சயமாக யசஸ்வி ஜெய்ஸ்வால் செஞ்சுரி அடிப்பார்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனால் 56 ரன்லையே பங்களாதேஷ் அணியின் சூழ்ச்சியில் சிக்கி அவுட் ஆயிட்டார். அதுக்கப்புறமா பண்ட் KL ராகுல் 2 பேருமே பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. பண்ட் பரவாயில்ல 39 ரன் எடுத்தார். ஆனால் KL ராகுல் அவரும் ஏமாற்றம் தரும் விதமாக 52 பந்துகள் விளையாண்டார். ஆனால் வெறும் 16 ரன் மட்டும்தான் எடுத்தார். இப்படி இருக்க ஒரு வழியாக கடைசி செஷனுக்கு முன்னாடியே ரவீந்திர ஜடேஜா அஸ்வின் 2 பேருமே பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. இவங்க 2 பேருடைய பார்ட்னர்ஷிப் எப்படி இருந்துச்சு அப்படின்னா 2 பேருமே பாலுக்கு பால் ரன் எடுத்தாங்க. அதாவது ஒன் டே மேட்ச் மாதிரி தான் விளையாண்டாங்க. பாலை வீணாக்காமல் விளையாண்டாலும் இவங்களுடைய விக்கெட்டை பங்களாதேஷ் அவங்களால எடுக்கவே முடியல. குறிப்பாக 106 பாலுக்கே பார்த்தீங்கன்னா நம்ம அஸ்வின் இந்த மேட்ச்சில் அவர் செஞ்சுரியை அடித்தார். பின்னாடியே ரவீந்திர ஜடேஜா 117 பால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டே 1 ஸ்டம்ப்ஸ் முடிகிற வரைக்கும் விளையாண்டு 86 ரன் அடிச்சு நாளைக்கு 2வது நாளில் செஞ்சுரி அடிக்க இருக்கார் ஜடேஜா. ஆனால் அஸ்வின் அவருடைய இந்த இம்பார்ட்டன்ட் முக்கியமான இன்னிங்ஸ் நிச்சயமாக விக்கெட் சரிவில் இருந்து நம்ம இந்தியாவை காப்பாற்றி பங்களாதேஷ் எப்படி பாகிஸ்தானை வீழ்த்தினாங்களோ அதே மாதிரியான ஒரு அடியை நிச்சயமாக நம்ம இந்தியாவுக்கு கொடுத்துருப்பாங்க. ஆனால் அஸ்வின் அதில் இருந்து நம்ம இந்தியாவை காப்பாற்றி தற்போது இந்த டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் நம்ம இந்தியாவை நல்ல வலுவான ஒரு செட்டிலுக்கான இடத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம அஸ்வின் கொண்டு போயிருக்காரு. அவருக்கு துணையாக ஜடேஜா அவரும் இன்னைக்கு அபாரமாக பேட்டிங் பண்ணியிருக்காரு. இதனால் இன்னைக்கு ஆட்டம் முடிகிறப்ப பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80 ஓவர் வீசின பங்களாதேஷ் 6 விக்கெட்டை மட்டுமே எடுக்க முடிஞ்சுது. 339 ரன்கள் நம்ம இந்தியா எடுத்திருக்காங்க. இந்த டெஸ்ட் மேட்ச்சில் அஸ்வின் ஜடேஜா இவங்க 2 பேரால் நம்ம இந்தியாவுக்கு தற்போது நல்ல லீட் கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும்.